பீஷ்மருக்கு விரும்பின நேரத்தில் விரும்பியபடி மரணம் நேர்ற ஒரு வரம் இருந்தது. ஆனால் விரும்பின மாதிரி மரணம் ஏற்படலை. மனதுக்குள் கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தார் பீஷ்மர். உத்தராயணம் வந்தாச்சு, நம்ம போகணுன்னு நினைக்கிறோம், ஏன் போக முடியல நம்மளால்? அப்போ அங்கே வந்தார் வேதவியாசர். ஸோ இங்கே தான் ரதசப்தமி ஸ்டார்ட் ஆகுது. என்ன பண்ணுறா? வியாசரை கண்டதும் அவர்கிட்ட பீஷ்மர், நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் விரும்பினபடி ஏன் இன்னும் உயிர் போகலன்னு வருந்தினார். அதுக்கு வியாசர் சொன்னார், பீஷ்மா, ஒருவர் தன் மனம் மொழி மெய்யால் இன்னொருத்தருக்கு தீமை அநீதிகளை செய்வது மட்டுமல்ல, செய்பவர்களை தடுக்காமல் இருப்பதும் செயலற்றவன் போல காட்சி தருவதும் கூட பாவம்தான். அதுக்கான தண்டனையும் அவன் அனுபவிச்சே தீரணுங்கிறது விதிப்பா. அந்த வகையில் தான் இப்போது நீ தண்டனை அனுபவிச்சுட்டுருக்க. உடல் அளவில் அவஸ்தப்பட்டாலும் அதை விட உள்ளம் படாத பாடுபடும். அந்த வேதனையே பெரும் தண்டனை என்றார். பீஷ்மருக்கு வேதவியாசர் சொன்ன உண்மை புரிஞ்சுது. உங்களுக்கும் புரிஞ்சிருக்குமே. துரியோதன அவையில் பாஞ்சாலியை துச்சாதனன் துகிலுதுன்னு உறிஞ்சப்போ அந்த அவையில் இருந்த யாருமே அவளுக்கு உதவ முன் வரல. இது அநீதின்னு குரல் கொடுக்கல. அந்த அவையில் தானே இதே பீஷ்மரும் உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்புறம் குரல் கொடுத்துருக்கணும் இல்லையா? கொடுக்கல. அதனால தான் பிரச்சனை. அப்போது அது ஒரு மகா பாவம். ஏன் கொடுக்கல? அதனால தான் அவருக்கு அந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிற. அப்போ உடனே ரொம்ப வேதனைப்பட்டிருக்கார் அவர் பீஷ்மர். அடாடா, இப்படி அதுவா அதுனா காரணம், இதுக்கு என்ன தான் பிராயச்சித்தம் அப்படின்னு கேட்குறார். யார் ஒருவர் தான் செஞ்சது மகா பாவம்னு உணர்ந்து வருந்துகிறாளோ அப்போதே அந்த பாவம் அகன்றுவிடும் என்று வேதம் கூறுகிறது. எனவே பீஷ்மா, நீ எப்போது உன்னுடைய பாவத்தை உணர்ந்தாயோ அப்போதே அது உன்னிட்டிருந்து அகன்று போயிடுத்து. இருந்தாலும் திரௌபதி, கண்ணா என்னை காப்பாற்ற மாட்டியா என்று துரியோதனன் அவையில் கதறினும்போது கேட்கும் திறன் இருந்தும் அதை கேளாத உன்னோட செவிகள், கூர்மையான பார்வை இருந்தும் பார்த்தும் பார்க்காம இருந்த உன்னோட கண்கள், நீ சொன்னா எல்லாரும் கேட்பா என்கிற நிலையிலையும் தட்டி கேட்காத உன்னோட வாய், உன்னிடமிருந்த அளப்பற்கரிய தோல் வலிமையை சரியான நேரத்தில் உபயோகிக்காமல் இருந்த நீ, உன்னோட அந்த வலுவான தோள்கள், வாளெடுத்து எச்சரிக்கை விடாத உன் உறுதியான இரு கைகள், ஆரோக்கியமுடன் அமர்ந்திருந்த போது இருக்கையிலிருந்து எழாமல் இருந்த உன்னோட 2 கால்கள், நல்லது எது கெட்டது எதுன்னு யோசிக்காத உன் புத்தி இருக்கும் இடமான உன் தலை, எல்லாத்துக்கும் சேர்த்தே தண்டனை கிடைக்க வேணுங்கிறது தானப்பா விதி அப்படின்னார். அப்படியானா என்னுடைய இந்த இத்தனை அங்கங்களையும் பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் சூரியன் ஒருத்தர் தான். சாதாரண அக்னியோட சூடுலாம் எனக்கு போராது. என் அங்கங்களை தீக்க சூரிய சக்தியை பிழிந்து தாருங்கள் என்று தன்னிலை உணர்ந்து வேதவியாசரிடம் வேண்டினார் பீஷ்மர். பீஷ்மர் உடனே வேதவியாசர் முன்கூட்டியே கொண்டு வந்திருந்த எருக்க நிலைகளை பீஷ்மரிடம் காண்பித்து, பீஷ்மா, இந்த எருக்க நிலைகள் சூரியனுக்கு உகந்தது. இதன் பெயர் அர்க்கபத்ரம். அர்க்கம் என்றால் சூரியன் என்றே பொருள். சூரியன் முழு சக்தியும் இதில் இருக்குது. ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்கப் போகிறேன். அவை உன்னை புனிதப்படுத்தும் என்றவர். அதன்படி பீஷ்மரின் அங்கங்களை எருக்க நிலையால் அலங்கரித்தார் வியாசர். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதி அடைந்தார் பீஷ்மர். அப்படியே தியானத்தில் அமர்ந்தார். தியான நிலையிலேயே முக்தியும் அடைந்தார். பீஷ்மர் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக உயிர் நீத்து விட்டாரே, அவருக்கு யார் பித்ருக்கடன் செய்வது என்று தர்மர் வருந்தினார். தர்மருடைய வருத்தத்தை புரிந்து கொண்ட வியாசர், தர்மரே வருந்த வேண்டாம். ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் தூய்மையான துறவிக்கும் பித்ருக்கடன் என்பது அவசியமே இல்லை. அவர்கள் மேம்பட்ட ஒரு உயர்நிலைக்கு போய்விடுகிறார்கள். சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக திகழ்பவர்கள்தான் பாவிகள். ஆனால் பீஷ்மர் தன் வாக்கு தவறாத தூய்மையானவர். இனி வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும் ரதசப்தமி அன்று தங்கள் உடலில் எருக்க நிலைகளை வைத்து கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்கிறார்கள். அத்தோடு
பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் அவர்களுக்கு கிடைக்கும்னு வியாசர் சொன்னார். எனவே ரதசப்தமி தட் இஸ் நாளை 25/1/2026 அன்று விரதம் மேற்கொண்டு எருக்க நிலைகளை தலையில் வைத்து கொண்டு சாஸ்திரத்தில் சொல்லிபடி நீராடினால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும். அதற்காக மென்மேலும் பாவங்கள் செஞ்சு அடுத்து வரும் ரதசப்தமியில் போக்கிக்கலான்னு நினைக்கக்கூடாது. தவிர ரதசப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதியை பீஷ்மாஷ்டமி அப்படின்பர். அன்று புனித நீர்நிலைக்கு சென்று பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம்மில் வாழ்ந்த முன்னோருக்கான பித்ரு பூஜையும் செய்தால் சுகமான வாழ்வு நிரந்தரமாக கிட்டும் என்பது நம்பிக்கை. சரி, குளிக்கும்போது சொல்கிற ஸ்லோகத்தை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதை போட்டுண்டே குளித்தாலும் ஓகே தான். பாய்.